Good morning, plus one students, plus one commerce students. In this session, we shall discuss the duties of partners. Duties of partners. முதல்ல என்னென்ன டியூட்டி சொல்லியிருக்காங்கங்கிற ஹெட்டிங்ஸை பார்த்துருவோம். Duty to carry on the business, duty to be true, duty to render true accounts, duty to indemnity the firm, duty to share the loss, duty to claim remuneration, duty not to use firm's property for personal use, duty not to carry on competing business, duty to act within the scope of his authority, duty to consult other partners before assigning or transferring his interest in partnership. These are all the duties given in our book. Now let us discuss one by one. Duty to carry on the business. Duty to carry on the business. Every partner has the right to, every partner has to carry on the business of the firm to the maximum advantage of all the partners. என்ன சொல்கிறாங்க, அனைத்து கூட்டாளிகளோட நலனுக்காக தொழிலை நடத்த வேண்டும், அனைத்து கூட்டாளிகளோட நலனுக்காக வியாபாரத்தை நடத்தக்கூடிய கடமை ஒவ்வொரு கூட்டாளிக்கும் உண்டு. டியூட்டி டு பி ட்ரூ, உண்மையாக இருக்க வேண்டிய கடமை. எவரி பார்ட்னர் மஸ்ட் பி ட்ரூ, just and faithful to one another. There must be utmost good faith and fair dealings. அதாவது ஒவ்வொரு கூட்டாளியும் மற்ற கூட்டாளிகளுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். வியாபார நடவடிக்கைகள்லையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கவுண்ட்ஸ், உண்மையான சரியான கணக்குகளை தருதல். A partner is bound to keep and render true and full accounts of the partnership. He must produce relevant vouchers for the expenses incurred by him and hand over to the firm all the amounts which have come into his hands as a partner. ஒரு கூட்டாளி தனக்கு தன்னுக்கிட்ட கொடுக்கப்பட்ட நிறுவனத்தோட பணத்துக்கு உண்மையான சரியான கணக்குகளை தரணும். அதற்கான சான்றாவணங்களையும் அவர் நிறுவனத்தில் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். Then the next duty is duty to indemnity the firm. நிறுவனத்திற்கு ஈடு செய்யும் கடமை. Every partner has to indemnify the firm for any loss caused by his fraud or willful negligence in the conduct of the business. ஒவ்வொரு கூட்டாளியும் தன்னோட தவறான நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய நட்டத்துக்கு, வியாபாரத்தில் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நட்டத்துக்கு, இழப்புகளுக்கு அவர் ஈடு செய்ய வேண்டும். அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு, கடமை ஒவ்வொரு கூட்டாளிக்கும் உண்டு. டியூட்டி டு ஷேர் த லாஸஸ், நட்டத்தில் பங்கேற்கவும் கடமை. எவரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் இன் த அக்ரீடு ரேஷியோ. இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரீடு ரேஷியோ இட் மஸ்ட் பி borne ஈக்குவலி. ஒவ்வொரு கூட்டாளியும் கூட்டாண்மை நட்டத்தை ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை உண்டு. ஒப்பாவணத்தில் லாப நட்ட பகிர்வு விகிதம் குறிப்பிடலைன்னு சொன்னால், லாபத்தை பகிர்ற மாதிரியே நட்டத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்வது கூட்டாளிகளினுடைய கடமையாகும். டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன், சம்பளம் கோரும் உரிமை. No partner, including a managing partner, is entitled to any remuneration, salary or commission for the work done by him unless there is an agreement to the contrary. என்ன சொல்கிறாங்க,
கூட்டாண்மை உடன்பாட்டில் குறிப்பிட்டிருந்தால் மட்டுமே ஒரு கூட்டாளி கூட்டாண்மையில் தன்னோட பணிகளுக்காக சம்பளம், கழிவு ஆகியவை பெற முடியும். கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் குறிப்பிடலைன்னா அவர் அதை பெற முடியாது. தென் நெக்ஸ்ட், டியூட்டி நாட் டு யூஸ் ஃபர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். நிறுவன சொத்துக்களை ஒரு கூட்டாளி தன்னோட சொந்த நலனுக்கு பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய கடமை. The partnership property belongs to all the partners, but a partner should not use the partnership property for his private purposes. அதாவது கூட்டாண்மை சொத்துக்கள் அனைத்து கூட்டாளிகளுக்கும் உரிமையானவை. ஆனால் அதனால் கூட்டாளிகள் அந்த சொத்துக்களை தன்னோட சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது. நிறுவன பணிகளுக்காக, கூட்டாண்மை நலனுக்காக, அனைத்து கூட்டாளிகளினுடைய நலனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். சொந்த நலனுக்காக நிறுவன சொத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. டியூட்டி நாட் டு கேரி ஆன் த கம்பீட்டிங் பிஸ்னஸ். கம்பீட்டிங் பிஸ்னஸ்னால் போட்டி தொழில் செய்யாமல் இருப்பது கூட்டாளியோட கடமை. நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் எ கம்பீட்டிங் பிஸ்னஸ். If he does so, he should surrender to the firm all the profits earned by him in such business. No partner is allowed to earn secret profit. இந்த நிறுவனம் என்ன தொழில் செய்கிறதோ அதே தொழிலை அதே ஊரில் ஒரு கூட்டாளி செய்யக்கூடாது. செய்தார்னா அதுக்கு பேர் போட்டி தொழில். அதே தெருவில் அதே தொழிலை ஒரு கூட்டாளி செய்தார்னா போட்டி தொழில். அந்த மாதிரி போட்டி தொழில் செய்தார்னா அதில் கிடைக்கிற லாபம் எல்லாத்தையும் இந்த கூட்டாண்மை நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துடணும். அதாவது போட்டி தொழில் செய்யாமல் இருப்பது ஒரு கூட்டாளியோட கடமை. No partner is allowed to earn secret profit. ரகசியமான முறையில் எந்த லாபத்தையும் கூட்டாளி பெறக்கூடாது. Then the next one is duty to act within the scope of his authority. அதிகார வரம்புக்குள் செயல்பட வேண்டியது கூட்டாளியோட கடமை. A partner must act within the scope of his authority. ஒவ்வொரு கூட்டாளியும் தனக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகார வரம்புக்குள்ளே தான் அவங்க செயல்படணும். அது அவங்களோட கடமையாகும். Then the last duty to consult other partners before assigning or transferring his interest in partnership. No partner can assign or transfer without the consent of all other partners his interest in the firm to any other person so as to make him a partner thereof. அதாவது கூட்டாண்மையில் மற்ற கூட்டாளிகளோட சம்மதம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நிறுவனத்தோட பணிகளை மற்றவர்களுக்கு வேறு யாருக்கும் ஒதுக்கீடு செய்வது, மாற்றி கொடுப்பது கூடாது. மாற்றி கொடுக்காமல் மற்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது கூட்டாளிகளினுடைய கடமையாக கருதப்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.